வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 4 ஹிந்தி வீணா புக் சாப்டர் நம்பர் 12 சத்ரஞ்ச் மெயின் மார்க். ஆல்ரெடி இதில் வந்து ஃபர்ஸ்ட் சீன் செகண்ட் சீன் பார்ட் 1 and 2 பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சீன் பார்ட் 3 பார்க்கலாம். तीसरा दृश्य थर्ड सीन दरबार भवन बीच में ऊंचा मंच राजा சிம்ஹாசன் பர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தர்பார் பவன்னா அந்த அரண்மனையுடைய மண்டபம் வந்து இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்துட்டு அவருடைய சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. தெனாலி அப்னே ஆசன் பர். தெனாலி எங்கே உட்காந்துருக்காங்கன்னா அவருடைய சீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. ஏக் சேவக் நாயி கோ கீச்தா ஹுவா லாத்தா ஹே. ஒரு சர்வன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பார்பர், நாயினா என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்பர், அந்த ஷேவிங்லாம் பண்ணுவாங்களே அந்த பார்பரை வந்து கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. அதாவது கூட்டிகிட்டு கீச்தானா இழுத்துட்டு வர்றாரு. அந்த பார்பரை வந்து இழுத்துட்டு வந்து விடுறாரு. நாயி ராஜா கே சாம்னே கிர்கர். அந்த நாயி பார்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ராஜாவுடைய முன்னாடி வந்து காலில் வந்து விழுறாரு. மேனே குச் நஹி கியா மகாராஜ், மே நிர்தோஷ் ஹோ. நான் எதுவும் வந்து செய்யல மகாராஜா, நான் வந்து ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலில் வந்து விழுறாரு. ராஜா உட்டோ உட்டோ தும் கோயி தண்ட் நகி மில் ரஹா ஹே. எழுந்திரி. உட்டோ உட்டோன்னா எந்திரி எந்திரி, வேக்கப் வேக்கப். உனக்கு வந்து எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்க போகிறது இல்லை. தண்டுனா பனிஷ்மெண்ட், தண்டனை வந்து எதுவும் கிடைக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ராஜா வந்து சொல்கிறாரு. நாயி பிரசன்ன. பிரசன்னா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. பார்பர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நஹி ஃபிர் தண்டனை இல்லையா அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ராஜா அப்னா உஸ்திரா நிக்காலோ முண்டன் கர்ணா ஹே. உன்னுடைய உஸ்திரானா கத்தி, அந்த பிளேடு இருக்குல்ல அதை வந்து எடுங்கன்னு சொல்கிறாரு. நிக்காலோனா வெளியில் எடுங்க, ஒரு மொட்டை ஒன்று அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முண்டன்னா என்னென்னா மொட்டை, தலைமுடியை வந்து ஷேவ் பண்ணி எடுக்கிறது, மொட்டை வந்து அடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நாயி முண்டன் தப் தோ ஈமான் பி அச்சா மிலேகா. அப்படின்னா எனக்கு வந்துட்டு நிறைய அமௌண்ட், ஈமான்னா இனாம் கூட நிறைய கிடைக்கும் சொல்லி சொல்கிறாங்க. ஈமான் மீன்ஸ் இனாம், பைசா வந்து நிறைய கிடைக்கும், நல்லா கிடைக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஃபேர் முஜே கியா அப்படின்னா எனக்கு என்ன பயம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ராஜா ராஜ் தர்பார் மே கேஷ் உத்தாரும் யா நதி கினாரே. ராஜாவுடைய தர்பாரில் தலைமுடியை எடுத்தா என்ன, நதிக்கரையில் எடுத்தா என்ன, எனக்கு வந்து நல்ல காசு கிடைக்கும். சப் பராபர் பெட்டி கோலோ தயார் கர்த்தா ஹே. ஸோ எல்லாமே வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்துட்டு எதுவும் சொல்லாமல் எனக்கு எல்லாமே ஒன்று தான், நதிக்கரையில் அடிச்சா என்ன, ராஜாவுடைய சபையில் தலைமுடி எடுத்தா என்ன, எனக்கு எல்லாமே ஒன்று தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வைக்கிறார், தயார் பண்ணி வைக்கிறாரு. तमाशा देखने को उत्सुक दरबारी धीरे धीरे मंच के निकट आते हैं. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக அங்கே இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து மேடைக்கு மேலே வந்துட்டு மெல்ல மெல்லமாக வராங்க. தெனாலி ஷமா கரேங் மகாராஜ். தெனாலி என்ன சொல்கிறாருன்னா என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜான்னு சொல்லி கேட்குறாரு. ஷமா வமா குச் நஹி, அதாவது மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி ராஜா வந்து சொல்கிறாரு. பஹு தும்ஹே பஹலே சோச்னா தா ஜப் மேரா அப்மான் கியா மஞ்ச் பர் சடோ. அதாவது வந்துட்டு உனக்கு மன்னிப்பெல்லாம் வந்து எதுவும் கிடையாது, இதெல்லாம் நீ வந்து என்னை அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து நீ இதை யோசிச்சு வச்சுருக்கணும். இப்போ நீ வந்து அந்த ஸ்டேஜ் மேலே ஏறு, மஞ்சுனா அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி வர அப்படின்னு சொல்லி ராஜா வந்து சொல்கிறாரு. மஞ்ச் பர்னா ஸ்டேஜ், சடோன்னா கிளைம் பண்ணி மேலே ஏறி வான்னு சொல்கிறாங்க. தெனாலி மஞ்ச் பர் சடுத்தாகே. தெனாலியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி வராங்க. நாயி அரே இத்னி மகான் ஆத்மி கா முண்டன். அப்போ நாய் அந்த பார்பர் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ பெரிய மனுஷனுக்கா வந்துட்டு மொட்டை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ராஜா டரோ மத் நாயி தும் ஆக்யா கா பாலன் கரோ. அப்போ ராஜா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பயப்படாத, நீ வந்து என்னுடைய ஆர்டரை வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக்யா மீன்ஸ் ஆர்டர், பாலன் கரோனா அதை நிறைவேற்றுறது. நாயி ஜோ ஆக்யா மகாராஜ் உஸ்தரா லேக்கர் நிக்கால்னே கே பாஸ் ஜாத்தா தெனாலி கே பாஸ் ஜாத்தா ஹே.
ஸோ அந்த ராஜாவுடைய கட்டளை நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அந்த பார்பரும் அவருடைய கத்தி எடுத்துட்டு தெனாலி கிட்ட வந்து போகிறாரு. தெனாலி, மகாராஜா ஆக்யா தேங் தோ ஏ நிவேதன் கரும். மகாராஜா, உங்களுடைய ஆர்டரை நிறைவேற்றத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது, ஒரு விண்ணப்பம் இருக்குது. நிவேதனா விண்ணப்பம், ஒரு ரெக்வஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தர்பாரிகன்லாம் அங்கே இருக்க எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்தது தான் தர்பாரிகன் சொல்கிறாங்க. ஆப்பஸ்மே அவங்களுக்குள்ளேயே வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவசிய கோயி நகி சால் ஹே, இவன் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு புதிய தந்திரம், சால்னா கிளவர், தந்திரமாக வந்து ஏதோ ஒன்று யோசிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளவே பேசிக்கிறாங்க. ராஜா, கஹோ தெனாலி, ராஜா என்ன சொல்கிறாருன்னா, சொல்லு தெனாலி, டெல் மீ நவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. तेनाली, महाराजा, इन बालों पर मैंने 5,000 अशर्फियाँ उतार ली हैं, जब तक ऋण ना चुका दूँ केश कटवाने का कोई अधिकार नहीं मुझे. ஸோ தெனாலி என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாலோங் இந்த முடியை வந்துட்டு நான் 5,000 rupeesக்கு 5,000 அஷ்ரஃபியாம்னா 5,000 பொற்காசுகளுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய முடியை வந்துட்டு விலை பேசியிருக்கேன். அதனால வந்துட்டு இதை எடுக்கிற உரிமை வந்து எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த முடியை 5,000 பொற்காசுகளுக்கு நான் வந்து அடகு வச்சிருக்கேன், அதனால இந்த முடியை எடுக்கிற உரிமை வந்து எனக்கு இல்லைன்னு சொல்லி தெனாலிராமன் வந்து சொல்கிறாரு. அந்த கடனை திருப்பி கொடுக்குற வரைக்கும் என்னால் இந்த முடியை வெட்டுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்கிறாரு. सब दरबारी देखा कि नहीं धूर्ता. ஸோ அங்கே இருக்க எல்லா மினிஸ்டர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா மீண்டும் அதாவது மறுபடியும் ஏதோ ஒரு தந்திரத்தை அவன் செய்யறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. राजा शांत, दंड तो भुगतना पड़ेगा इनको, सोचकर एक दरबारी से जाओ, अभी कोष से 5,000 अशर्फियाँ निकाल कर इनके घर भेजाओ, नाई से काम पूरा करो, देखना एक बाल भी ना छूटे. अதாவது என்ன சொல்கிறாருன்னா, ராஜா வந்து அமைதியாக இரு, தண்டனையை வந்து அனுபவிச்சே தீரணும், நீ வந்து கண்டிப்பாக வந்து பனிஷ்மெண்ட்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, சோச்கர் திங்க் பண்ணிவிட்டு ஒரு மினிஸ்டர் கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு கஜானாவுக்கு போயிட்டு, அதாவது கோஷ்னா அவருடைய ராஜாவுடைய அந்த செல்வம்லாம் இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து 5,000 அசர்பியாங்கன்னா 5,000 பொற்காசுகளை வந்து எடுத்துகிட்டு வந்து அவனுடைய வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நாயி அந்த பார்பர் கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வேலையை நீ வந்து கம்ப்ளீட் பண்ணு. இதில் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு முடி கூட இருக்கக்கூடாது, ஏக் பால் பி நா சூடே, பார்க்கும்போது ஒரு முடி கூட அங்கே வந்து மிஞ்சக்கூடாது, எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடுற மாதிரி சொல்கிறாரு. தர்பாரின் பிரசன்ன நாயி ஃபிர் உஸ்தரா உட்தா ஹே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தர்பாரி மினிஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க. அந்த பார்பரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கத்தியை வந்துட்டு ஹைட்டாக தூக்கி பிடிக்கிறாரு. தெனாலி, ரோக்குக்கர் ஷமா பர் பையா, சாரி ஷன் பர் பையா. இப்போ தெனாலி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது தடுத்து நிறுத்துறாரு, ஒரு நிமிஷம் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. आसन लगाकर मंच पर बैठा जाता है, आंखों मूंद हाथ जोड़कर मंत्रों का उच्चारण करता है. ओम नमः शिवाय, ஓம் நமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, அவர் வந்துட்டு கொஞ்ச நேரம் நிறுத்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, கண்களை வந்து அதாவது மேடையில் போயிட்டு ஒரு ஆசனம் போட்டு, அதாவது கால்களை மடக்கி நல்ல ஆசனம் போட்டு உட்காடுறாரு. உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, அவருடைய கண்களை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கைகள் ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறாருனா மந்திரங்கள் வந்து சொல்கிறாரு. மந்திரம் வந்து சொல்லும் போது ஓம் நம சிவாய ஓம் நமோ அப்படின்னு சொல்லி மந்திரம் வந்து சொல்கிறாரு. ராஜா பீச் மே, ராஜா நடுப்புற என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ராஜா என்ன பண்ணுறாருனா, பீச் மே இன் பிட்வீனில் வந்துட்டு தெனாலி யஹ் கியா, தெனாலி இது என்னன்னு சொல்லி கேட்குறாரு. தர்பாரி ஆப்பஸ் மே, அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னா, ஏக் நயா தோங் தோங் ஹத் ஹே சதுராயி கி. ஸோ அங்கே இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள என்ன பேசுகிறாங்கன்னா, இது ஒரு புதிய வேஷம், புத்திசாலித்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்லை அப்படின்ற மாதிரி
அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. தெனாலி ஆங்கேं खोलकर शांति से समझाते हुए. ஸோ இப்போ தெனாலி என்ன பண்ணுறேன்னா கண்களை வந்து திறந்துட்டு அமைதியாக வந்துட்டு புரிய வைக்கிறாரு. कृपया बीच में मत टोकें मैं आपकी भलाई के लिए प्रार्थना कर रहा हूँ. இப்போ வந்து கண்களை திறந்துட்டு ரொம்ப அமைதியாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. என்னென்னா மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு உங்களுடைய நலனுக்காக தான், உங்களுடைய நல்லா இருக்கணுன்றதுக்காக தான், பலாயினா உங்களுடைய வெல்னஸ்க்காக தான் நான் வந்துட்டு பிரார்த்தனை வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து நீங்கள் தடுக்காதீங்க, இடையில வந்து மறிக்காதீங்க. பீச்மே மத் டோகேங் அப்படின்னா இடையில வந்து மறிக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ராஜா பகலே மத் புஜாவோ நாயி தீரே கியோ உஸ்த்ரா உட்டாவோ. ஸோ இப்போ ராஜா என்ன சொல்கிறாருன்னா புதிதாக எதையும் பேசாத, நாவிதனே ஏன் தாமதம் சொல்லி சொல்கிறாரு. அதாவது பார்பர் கிட்ட புதுசாக வந்து எதையும் பேசாத, பார்பர் கிட்ட ஏன் வந்து லேட் பண்ணுறீங்க, கத்தியை வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ராஜா. தெனாலி மேரி பாத் சுன்கர் கா கஷ்ட் கரே மகாராஜ். இப்போ தெனாலி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தர்பாரி அதி ஹோக்கர். இப்போ அந்த தர்பாரின் எல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து பொறுமையை வந்து எழுந்துட்டாங்க. மகாராஜா மத் சுனியே நாயி அப்னா காம் கரோ. அதாவது மகாராஜா நீங்கள் வந்து அவனை கேட்காதீங்க, அந்த பார்பர் கிட்ட வந்து நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. நாயி ஃபேர் உஸ்தரா உட்டாத்தா ஹே ராஜா ரோக்தா ஹே. இப்போ வந்து பார்பர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கத்தியை வந்து ஹைட்டாக தூக்கி பிடிக்கிறாரு மொட்டை அடிக்கிறதுக்காக. இப்போ ராஜா வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. தெனாலி ஹமாரே यहाँ माता पिता के स्वर्ग सितारने पर ही मुंड होकर है. இப்போ தெனாலி என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய அப்பா அம்மா வந்துட்டு ஸ்வர்க்கத்துக்கு போகும்போது தான் வந்துட்டு மொட்டை வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ராஜா. இப்போ ராஜா என்ன சொல்கிறாருன்னா तुम्हारी माता पिता स्वर्ग सितार चुके हैं फिर क्या आपत्ति. ஸோ உங்கள் அப்பா அம்மா தான் ஆல்ரெடி வந்துட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களே, இப்போ என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி ராஜா வந்து தெனாலியை பார்த்து கேட்குறாரு. தெனாலி மகாராஜா आप ही मेरे माता पिता है, आप सामने विराजमान है. இப்போ வந்துட்டு நீங்கள் தான் வந்து என்னுடைய அம்மா அப்பா, நீங்கள் வந்து என் முன்னாடி வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. फिर मुंडन कैसे करूं, அப்படி இருக்க நான் வந்து எப்படி மொட்டை அடிக்க முடியும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதர் மேரா முண்டன் ஹோ உதர் ஆப் ஸ்வர்க் சித்தாரே தோ. இப்போ நான் மொட்டை அடிச்சுன்னா நீங்கள் ஸ்வர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ராஜா கப்ராக்கர், ராஜா வந்து பயந்துறாரு. அரே யஹ் கைசா ஹோ சக்தா ஹே, அட இது எப்படி வந்து நடக்கும்னு சொல்லி ராஜா வந்து தெனாலி கிட்ட கேட்குறாங்க. தெனாலி ஆப்கே ஸ்வர்க் சித்தாரே சே பகலே மே मुंडन करूँ तो अवश्य आप पर विपत्ति आएगी, इसलिए प्रभु को याद कर रहा है. இப்போ நீங்கள் தான் வந்துட்டு என் தாய் தந்தையாக இருக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு மொட்டை அடிச்சிட்டேன்னா நீங்கள் வந்துட்டு மேல் லோகத்துக்கு ஸ்வர்க்கத்துக்கு வந்து போயிடுவீங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து ஆபத்து ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். பிரபுக்கோ யாதுக்கர் ரஹாமுன்னா அதனால தான் நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. ராஜா சோச்தே ஹுயே, ராஜா வந்துட்டு திங்க் பண்ணுறாரு. मुंडन से पहले सच में मृत्यु आ गई तो नहीं रोक तो हाथ नाई तेनाली दंडन वापस लिया मैंने. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா என்ன சொல்கிறாருன்னா நல்லா திங்க் பண்ணி பார்க்குறாரு தெனாலி சொன்னதை வந்துட்டு. ஸோ வந்துட்டு நான் மொட்டை அடிச்சுட்டா இவருக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு நினச்சி என்ன பண்ணுறாருன்னா மிருத்யுன்னா என்னென்னா டெத்து, அதாவது முண்டன் சே பகலே, அந்த மாதிரி மொட்டை அடிக்கும் போது அவருக்கு வந்துட்டு டெத் வந்து வரலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு அதெல்லாம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா நாய்கிட்ட அந்த பார்பர் கிட்ட வந்துட்டு அவருடைய தண்டனையை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. தெனாலி மகாராஜா आप दीर्घायु हो, आप महान है. ஸோ தெனாலி என்ன சொல்கிறாருன்னா மகாராஜா வந்து நீங்கள் வந்து தீர்காயுசா வந்து இருக்கணும், நீங்கள் பெரிய மகான் சொல்லி சொல்கிறாரு. ராஜா முஷ்குராத்தே ஹுயே, ராஜாவும் வந்து என்ன சொல்கிறாருன்னா சிரிச்சுட்டே வந்துட்டு முஷ்குராத்தேனா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு
அரே தும் குச் கம் நஹி, நீ ஒன்றும் கம்மி கிடையாது, நீயும் வந்து குறைஞ்சவன் கிடையாது. தும்சே கோன் ஜீத் சக்தா ஹே, உன்கிட்ட யாரும் வந்து ஜெயிக்க முடியாது. அஷர்ஃபியாங் பி லீ लींग और दंड अपमान से भी बेचे, पर मैं तुम्हारी चतुराई से एक बार फिर प्रसन्न हो गया, चलो बाग में चलो. ஸோ ராஜா என்ன சொல்கிறாருன்னா, சிரிச்சுட்டே வந்து நீ ஒன்றும் குறைஞ்சவன் கிடையாது, சலைச்சவன் கிடையாது, உன்னை வந்து யாராலையும் வந்து ஜெயிக்க முடியாது. அதாவது வந்து தும் கோன் ஜீத் சக்தா ஹே, உன்னை வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாது. பொற்காசுகளையும் வாங்கிக்கிட்ட, தண்டனையில இருந்தும் தப்பிச்சுட்ட, உன்னுடைய கிளவர்னஸை பார்த்து நான் இன்னொரு முறை வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. ராஜா சிம்ஹாசன் से उतरकर तेनाली को हाथ लिए बाहर निकल जाते हैं. ராஜா வந்து அவரோட சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து தெனாலியை வந்து கூட்டிட்டு வெளியில வந்து போறாங்க. पहला दरबारी सिर टोकते हुए फिर छूटे गया तेनाली. ஸோ தலையில் வந்து அடிச்சுக்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய தலையில் அடிச்சுக்கிட்டு இந்த முறையும் நீ வந்து தப்பிச்சுட்டு தெனாலின்ட்டு சொல்கிறாரு. தூசரா தர்பாரி டபக் சே கிர்தே ஹுயே, ஸோ வந்து கீழே வந்து திடீர்னு தளதளன்னு விழுந்து 5000 அசர்பியாங் பி மார் லீங், அவனுக்கு வந்து 5000 பொற்காசுக்கிட்டும் அள்ளிக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து தருகிறாரு. தீசரா தர்பாரி பால் நோச்தே ஹுயே, தலைமுடியை பிடிச்சி இப்படி நல்லா வந்து எடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, தேர்ட் மினிஸ்டர் தும் ஃபிர் ஹார் கயே, இந்த முறையும் நாங்கள் வந்துட்டு தோத்துட்டோமே, லாஸ் பண்ணி, ஹார்னா தோத்து போயிட்டோம், லாஸ் பண்ணிட்டோம் சொல்லிட்டு சொல்கிறாரு. सब दरबारी हाय तेनाली तुम्हारी बुद्धि ने हमें फिर मात दी. ஸோ எல்லா மினிஸ்டரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ தெனாலி உன்னுடைய புத்திசாலித்தனம் எங்களை மீண்டும் ஒரு முறை எல்லாரையும் தோற்கடிச்சிருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்துட்டு ஃபர்தா கிர்தா ஹேனா ஸ்க்ரீன் வந்து விழுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெனாலிராமனை வந்துட்டு எப்படியாவது மாட்டி விடணும்னு நினச்சாங்க. ஆனால் அவருடைய கிளவர்னஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு, 5000 ருபீஸும் கோல்டு காயின்ஸும் வந்து அவருக்கு வந்து பைசாவும் கிடைச்சது. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலையில் மொட்டை அடிக்காமல் தண்டனையில் இருந்து அவர் தப்பிச்சும் வெளில வந்துட்டாரு. ஸோ மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாமே தோத்துட்டாங்க. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.